வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கொள்ளு ரசத்தோட இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பொடி. இந்த ரசம் வந்து இந்த குளிர்காலத்தில் ரொம்ப ஆப்டாக இருக்கும். உடம்பு குறைக்கணும், டயட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொடி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முதல்ல கொள்ளு ஒரு கைப்பிடி நிறைய கொள்ளு எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் துவரம்பருப்பு வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தனியா 1 ஸ்பூன் நிறைய, ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 5, கொஞ்சமாக வெந்தயம், அதுக்கப்புறம் தோல் பெருங்காயம். இதெல்லாம் வெறும் வானல்ல வறுக்கணும். எண்ணெயெல்லாம் போடாமல் வெறும் வானல்ல பொன்வரவில் வறுத்து பெருங்காயத்தை லாஸ்ட்டில் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இதை குறப்பான பொடியை அரைச்சி வச்சுக்கணும். நீங்கள் ரசம் செய்யும் பொழுது 4 பூண்டு பல்லு தட்டி போட்டுட்டு இந்த பொடி போட்டு புளி கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டு இந்த பொடியை போட்டு இறக்குனீங்கன்னா உங்களுடைய ரசம் ரெடி ஆகிடும். மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெறும் வானலில் வறுக்கலாம். துவரம் பருப்பு ஏன் போட்டேன் அப்படின்னா ஒரு டேஸ்ட் கொடுக்குன்றதுக்கு தான். டயட்டில் இருக்கும், பருப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க விட்டுடுங்க. கொள்ளு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி, எல்லாருமே சாப்பிடலாம். அப்பப்போ கொள்ளை ஊற வச்சு வேக வச்சு செய்ய வேண்டாம். இது போல் வறுத்துட்டா இந்த பொடியை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னுமே இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வறுத்து எடுத்துகிட்டு அடுத்த வானலில் வெறும் வானலில் புளி, இந்த பவுடருக்கு தேவையான அளவுக்கு ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு புளியை குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நல்லா மறுமறுப்பாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையை வறுத்து எடுத்துக்கோங்க. அதிலே உப்பு போட்டுடுங்க, மஞ்சள் பொடி போட்டுடுங்க. எல்லாத்தையும் ஒன்றா இந்த பொடி கூடவே அந்த பொடியும் அரைச்சி வச்சுக்கோங்க. எல்லாம் ஒன்றா ஆக்கிடுங்க. அது இன்னும் ஈஸி. ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் வச்சு அந்த பொடி எல்லாம் போட்டிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக ரசம் மிக்ஸ் ரெடி ஆகிடும். எங்கேயா வெளியில் போயிட்டு வந்தாக்கணும் சாதம் வச்சுட்டு இது 5 நிமிஷத்தில் தயார் பண்ணிடலாம். நல்ல வாசனை வரும். கொள்ளு வந்து லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணலாம். பாருங்கள், கொள்ளு வெடிக்கிற சத்தம் கேட்குது இல்லையா? இப்போ பாருங்கள், நல்லா வெடிக்குது. இந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிவிடும். ஆற விட்டு நம்ம மிக்சியில் கரகரப்பாக போட்டுக்கலாம். குறப்பாக அரைச்ச இந்த பொடி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு புளித்தண்ணி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, உப்பு போட்டிருக்கேன். பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பூண்டை போட்டுட்டு பொடி போட்டுட்டு ஒரு 2 டம்ளர் ரசத்துக்கு நான் பெரிய ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வச்சு ரசமாக இறக்கிட வேண்டியதான். நெய்யில் கடுகு ஜீரகம் தாளிங்க. இதுவே நாங்கள் சூப்பாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இதெல்லாம் எதுவுமே போடாதீங்க. வெறும் இந்த பொடியை மாத்திரம் போட்டு கொதிக்க வச்சு ரசமாக்கி எடுத்துக்கோங்க. நெய்யில் தாளித்து இறக்கி இதை ரசமாக யூஸ் பண்ணிக்கலாம். கமகமான வாசனையோட கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது, ட்ரெடிஷ்னலானது. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் தக்காளி பூண்டை மிக்சியில் கூட அரைச்சி கூட போடலாம். இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு பூண்டு இல்லாமல் செய்யலாம். நம்ம சாய்ஸ் தான் இதெல்லாம். இது கூட இன்றைக்கி பீன்ஸ் பொரியல். பீன்ஸ் வேக வச்சு எடுத்துகிட்டு தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், உப்பு மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிடணும். வானலில் கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்து அந்த அரைச்ச விழுதை போட்டு ஒரு வதக்கிட்டு பீன்ஸ் போட்டு வதக்கி எடுக்க வேண்டியதான். இந்த ரசத்துக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு குழஞ்ச சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஜீரணமாகும், உடம்புக்கும் நல்லது.